சிறகடிக்க ஆசையோட இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு கிச்சனில் மீனா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மீனா அத்தை காஃபி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப திமிராக வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா, எப்படி உங்களால் நார்மலாக இருக்க முடியுது, ஏன் மீனா என்னாச்சுன்னு கேட்ட உடனே என்ன ஆச்சா, எப்படி தான் நீங்களாம் சரியாக நார்மலாக இருக்கீங்களோ, எப்படி தான் உங்களால் வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியுது, என்னால் இருக்க முடியல, இந்த வீட்டுக்கு ஏதோ பெரிய துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது. மீனா மீனா அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் வந்து கிறிஷுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறேன்னு ஒன்னே நீங்கள் அதை சொல்லி சொல்லி என்னை என் வாயை அடைக்கணும்னு நினைக்காதீங்க, உண்மை எப்படி இருந்தாலும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்வதி சிவன் வந்துட்டு அவங்களோட யூடியூப் சேனலுக்காக வந்துட்டு வாய்ஸ் ஓவர் அப்புறம் அந்த ஸ்டோரி சொல்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு பார்வதி ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன இங்கே நடந்துட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம எங்கள் வீடியோஸ் வந்துட்டு 500 வியூஸ்க்கு மேலே 50,000 வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு, அதனால் வந்து நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லாவா இருக்குது, என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி வந்துட்டு விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதி அதெல்லாம் கண்டுக்காமல் ஜாலியாக இருக்காங்க. இந்த டைமில் சிந்தாமணி அவங்க பொண்ணை வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. இதுதான் என் பொண்ணு, லண்டன்லேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா, நான் வந்து யோகா கற்றுக்கணும் அப்படின்னு உடனே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பார்வதியோட யூடியூப் சேனல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு, நான் உங்கள் ரீல்ஸு சேனல்லாம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா இன்ஸ்பிரேஷனாக சொல்கிறீங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனாக பண்ணிட்டீங்க, நல்லா பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயா சிந்தாமணி கிட்ட இவங்களை இப்படியே அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த விஜயாக்கு இதே வேலையாக போச்சு. உடனே வந்துட்டு மீனாவோட மனசாட்சி வெளியே வந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் அமையுது. மீனாவோட மனசாட்சி, நீ என்ன ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்தலாம், இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க, அவ பண்ண தப்பு வந்து தப்பா மட்டும் தெரியாது, நீ அந்த தப்புக்கு உறுதுணை இருந்த மாதிரி தான் கடைசியில் தெரியும். நீ அண்ணாமலை, மாமியார் மாமனார் குடும்பத்தை எல்லாத்துக்கும் துரோகம் பண்ற, யோசிச்சு நல்ல முடிவா எடு அப்படின்னு சொல்றாங்க. எதனால இந்த குடும்பத்தை பாதிக்காமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணியும் மனோஜும் வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டுக்காக போயிருக்காங்க. போகிற இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட மேனேஜர் வந்து பேசும்போது மனோஜ் ரொம்ப திமிராக வந்துட்டு, நீ யார் என்னை கொஷின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜோட ஃப்ரெண்டு எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்காம ரொம்ப திமிரா, நான்லாம் மேனேஜர் அப்படி மாதிரிலாம் கிடையாது, நான் ஒரு ஓனர், என்னையும் இப்படி கொஷின் பண்ணாத, நீ போய் உள்ளே சொல்லு, நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு ரோஹிணியுமே வந்துட்டு பேசிட்டு அவங்க கிட்ட இருந்து 10 lakhsக்கான அட்வான்ஸ் செக் வாங்குறாங்க. இப்போ வரைக்குமே இது வந்து மீனானால தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியலையா. அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.